யூடியூபரோட கண்டென்ட் சேச்சுரேட் ஆகிறப்பெல்லாம் இப்படி ஒரு சண்டை வருது. தென் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு கொலாப் வீடியோ வருது. இவங்க சண்டையெல்லாம் பார்த்தா எழுதி வச்சு போடுற மாதிரியே இருக்குல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. இவங்க போடுற சண்டையை விட கமெண்ட் செக்ஷனில் இவங்களுக்காக மக்கள் போடுற சண்டை இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மேனிப்புலேட் ஆகிற மாதிரி தோணல. எலெக்ஷன் அப்போ பொலிட்டீஷியன் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஆக்டர்ஸ் எப்போவுமே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போது இன்ஃப்ளூயன்சர் ஆகிய நீங்களும் மேனிப்புலேட் பண்ணுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. கான்டெஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். பிரியாணி மனம் ஏட்டு கொலாப் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. பிரியாணி மேன் பாஸ்டில் முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார். அதை பேஸ் பண்ணி ஒரு ஜோக்கும் டெய்லர் அக்கா ஜோக்கும் பண்ணியிருப்பாங்க. அது ஆர்கானிக்காக இல்லை, ஸ்கிரிப்டடாக பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மேலே ஏனிய கூரை மேலே போடாதீங்க. ஃபேன் தொடச்சிக்கிட்டு இருந்தேயா திரும்பவா. அக்கா எப்படி இருக்காங்க? இதுக்கு ஜேகே ரைட் பண்ணியிருப்பாரு. நாங்களாம் லிவிங் திங் லைவ்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டோம், நீங்கள் என்னடானாக்கா அதை வச்சு ஜோக் பண்ணுறீங்கன்ட்டு தராசை பூச்சின்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. பிரியாணி மேன் அப்படி பண்ணால் இவன் ஏன் டிப்ரெஷனில் போனோம்? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஆல்சோ அந்த ஜோக் எனக்கு அவ்வளோ அஃபென்சிவாக தெரியல. எனக்கு அஃபென்சிவாக தெரிஞ்சது அந்த டெய்லர் அக்கா ஜோக். ஒரு மதிப்பிற்குரிய இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேவலமான ஜோக்லாம் பண்ணலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குத்தம் குத்தமே. இதில் என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னு ஒப்பாரி வேற வச்சாரு. அதில் ஒரு இக்கு இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை லெனோவோ ஆர் மைக்ரோசாஃப்ட். ஐ திங்க் 2 பேரும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க, ஓகேவா, வாட் தே வாண்ட் அஸ் டு டூ அப்படின்ட்டு. நம்ம அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன செட் ஆகுதோ, நம்ம ரீஜனல் ஆடியன்ஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஆஃப் த வீடியோ பண்ணி அனுப்புவோம். அதை அவங்க பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணி ஒரு புது வெர்ஷன் அனுப்பணும். அதையும் பார்த்துட்டு இன்னொரு லிஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதையும் பண்ணி நம்ம திருப்பி அனுப்பணும். இந்த வீக்ஸ் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த்துக்கு அப்புறமா ஒரு வழியாக ஒரு வெர்ஷன் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு. இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை தாண்டி தான் அப்ரூவலுக்கு போகணும். அது அங்கே அப்ரூவ் ஆகிட்ட பிறகு ஒருத்தன் தாண்டியாக வந்து திருப்பி வரும், திருப்பி இங்கேருந்து போகும். அந்த மாதிரி பெரிய அது ஒரு என்ன சொல்ற பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னியை ஃபைனல் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி கையில் வந்து அதை பார்க்கும்போது தான் அக்கா கல்யாணம் அப்படின்ற போஸ்ட் வருது. இப்படிதான் ஆச்சான்னு எனக்கு தெரியல. தட்ஸ் வாட் ஐ திங்க் ஹேப்பன்ட். மறுபடியும் வேற ஏதாச்சும் நல்ல பொய்யா சொல்லியிருக்கலாம், பச்சையாக தெரியுது. மோஸ்ட்டாக டவுரி கேஸில் மாற்றவங்க பணக்காரனாக தான் இருக்காங்க. ஒருத்தனை கடங்காரனாகிட்டு நம்ம அதில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றமேன்ற ஒருத்தலே இல்லாமல் இருக்காங்க.